வணக்கம் தலைமையிலே. மிகச் சரியான நேரத்தில் ஆயுதங்களை கொட்டி கொடுத்த இந்தியா, அதன் மூலம் மாபெரும் வெற்றியை, இமாலய வெற்றியை பதிவு செய்த இஸ்ரேல். ஆயுதங்கள் எப்பவுமே விற்கலாம், வாங்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் போர் நடக்கும் நேரத்தில், மிகச் சரியான நேரத்தில் ஆயுதங்களை ஒரு தீவிரவாதத்திற்கு எதிராக ஒரு சிறிய நாடாக போராடி கொண்டிருக்கும் இஸ்ரேலுக்காக மிகச்சரியான நேரத்தில் இந்தியா ஆயுதங்களை கொடுத்து அது மாபெரும் வெற்றிக்கு முதல் உறுதுணையாக இந்தியா தான் நின்றுருக்காங்க. இன்னைக்கு உலகம் பூரா இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லை, இந்தியாவை தாண்டி வேற உலகங்களில் இஸ்ரேலுக்கு ஏன் இந்தியா இந்த அளவுக்கு ஆதரவு கொடுச்சு அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருந்தாலுமே ஆயுதங்களை ரொம்ப ஸ்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அது காலாவதி ஆகிருங்கனால ஓரளவுக்கு தான் ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போர் நடக்கும்போது கண்டிப்பாக வாங்கிக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் தான் யாருமே பெருசாக கொடுக்க மாட்டாங்க. உலக நாடுகள் கண்டிப்பாங்க, அங்கே போர் நடக்குது, நீ ஏன் ஆயுதம் இப்போ கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் மீறி ஒரு அருமையாக நம்ம ஆயுதத்தை சப்ளை பண்ணி இஸ்ரேலை வெற்றி பாதிக்கு இந்தியா தான் அழைத்து செல்றது அப்படிங்கிற உண்மை. இப்போ நீங்கள் பார்க்குற புகைப்படங்கள், இந்தியாவும் இஸ்ரேலும் இணைஞ்சிருக்க மாதிரி ஒரு புகைப்படங்கள் நிறைய கிரியேட் பண்ணி இப்போ வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணல, இந்தியா பண்ணல, இஸ்ரேலில் பண்ணுறாங்க. இஸ்ரேலில் தான் இந்தியாவும் இஸ்ரேலை இணைஞ்சு நிற்கிற மாதிரி இரண்டு சிங்கங்கள் இணைஞ்சிருக்க மாதிரி இந்த புகைப்படங்கள்லாம் அவங்க பதிவு பண்ணுறாங்க. மேலும் அந்த மக்கள் சொல்கிறாங்க, இஸ்ரேலில் யூத மக்கள் சொல்கிறாங்க, இந்தியாவை ஒரு காலமும் மறக்கவே மாட்டோம், மிகச்சரியான நேரத்தில் மிக அருமையான உதவிகளை பண்ணீங்க, எக்காரணம் கொண்டும் நாங்கள் மறக்க மாட்டோம், இந்தியாவுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சமயத்தில் நாங்கள் மீண்டும் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னாங்க. இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கறதுக்கு அநேக காரணம் உண்டு. முக்கியமான காரணம், நமது போரில் எல்லாத்துலேயுமே நாம் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் ஆயுதம் கொடுத்து அந்த சமயத்தில் உதவுனாங்க. நம்மளும் அந்த மிக சரியான சமயத்தில் அதுக்கு கைமாறு பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். நம்ம இஸ்ரேல் அதை அடுத்து எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம தன்னிறைவாயிட்டோம் ஆயுதத்தில். என்றாலுமே இஸ்ரேலிய மக்கள் மனமுறையே சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியாக இருப்போம்னு சொல்லி. இதையும் தாண்டி ஒன்று சொல்லலாம், ஆயுதங்களை தாண்டி ஒன்று பேசணும்னா, வலைத்தளங்களில், அதாவது இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இந்த மாதிரி வாட்ஸ்அப் வலைத்தளங்கள், இன்ஸ்டாகிராம்லாம் இஸ்ரேலுக்காக குரல் கொடுத்த முதல் நாடு இந்தியா தான். இந்தியாவிலிருந்து தான் வலைதளங்கள் மிக அதிக ஆதரவு இஸ்ரேலுக்கு போயிருக்கு. இஸ்லாமிய உலகம் மிகப்பெரிய உலகம், அரபு உலகம் மிகப்பெரிய உலகம். அவங்க இந்த தீவிரவாத ஹமாஸுக்கு உறுதுணையாக இருந்து எத்தனையோ வீடியோக்கள், லட்சக்கணக்கான வீடியோக்கள் பதிவு பண்ணும் போதும் இஸ்ரேலுக்கு உறுதுணையாக இருந்து வலைதளங்கள் நம்பர் 1 ஆதரவு கொடுத்தவங்களும் இந்தியர்கள் தான். இது ரொம்ப முக்கியமானது, வலைதளங்கள் ஆதரவுங்கிறது. இல்லைன்னா ஒரு தரப்பா நோக்கி போயிருக்கும், இவங்க தான் எல்லாம் கொடுமை பண்ணுற மாதிரி, அவனுங்களாம் ஒரு பெரிய உத்தம மாதிரி போயிருக்கும். ஆனால் அதையெல்லாம் உடைத்தெறிந்தவர்கள் இந்திய மக்கள் தான். அதை தாண்டி இப்போ இஸ்ரேல் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, இஸ்ரேலில் போயிட்டு இருக்கு. இந்த யூத மக்களுக்கும் இந்தியாவில் உள்ள இந்து மக்களுக்கும், இந்திய மக்கள் இல்லை ஹிந்து மக்களுக்கும் என்ன தொடர்பு? ஏன் இவங்க போட்டி போட்டு நமக்கு உதவி செய்கிறாங்கன்னு இப்போ இஸ்ரேலில் யூத மக்கள்கிட்ட பேச்சு போயிட்டு இருக்குது. ஒருவேளை இஸ்லாமிய மக்கள் ஹமாஸ் ஆதரிக்க ஒரு அடிப்படை இருக்கு. நபிகள் நாயகம் மனிதராக பிறக்கும்போது அரபிய உலகத்தில் அராபா பிறக்கிறாரு. அதனால அந்த அராபுகளுக்கு இஸ்லாமியர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பிறப்பில் மனித பிறப்பில் யூதராக பிறக்கிறார். அதனால கிறிஸ்துவர்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் யூத மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுக்கு ஒரு அடிப்படை இருக்கு. ஆனால் இந்த ஹிந்து மக்கள் ஏன் இந்த யூத மக்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? இரண்டு பேர்த்துக்கும் என்ன அப்படி ஒரு தொடர்பு போயிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் 3 வருஷம் இராணுவத்தில் முடிச்சுக்கிட்டு 1 மாதம் எப்படி வெளியே கண்டிப்பாக சுற்றி பார்க்க வருவாங்க அந்த இராணுவ வீரர்கள், வீராங்கனைகள். அவங்களுடைய முதல் தேர்வு இந்தியா தான். அமெரிக்கா, ஐரோப்பியெல்லாம் கிடையாது, முதல் தேர்வு இந்தியா தான். இன்றைக்குமே அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறவங்க, இஸ்ரேல் யூத மக்கள் இந்தியா போங்க, இந்தியாவை தேர்ந்தெடுங்க, அங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதாவது இந்த இனவெறி, இந்த எந்த பிரச்சனையும் ஏற்படாதுங்கிறாங்க. யூத மக்களுக்கு எதிராக அமெரிக்காவில் பிரச்சனையாக போராட்டம் பார்த்துருக்கேன், இங்கிலாந்தில் போராட்டம் பார்த்துருக்கேன், பிரான்ஸில் போராட்டம் பார்த்துருக்கேன், இந்த நாடுகள்லாம் போராட்டத்தை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இந்தியாவில் தான் அவர்களுக்கு எதிராக எந்தவித போராட்டமும் நடக்கலை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் ரொம்ப போராடினாங்க இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அமெரிக்காவில் மற்ற ஐரோப்பிய நாடு, இங்கிலாந்துலாம் போராடினாங்க. ஆனால் இந்தியாவில் எடுபடலை. என்ன தொடர்பு இவங்க 2 பேத்துக்கு? இந்து மக்கள் ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இப்போ இஸ்ரேல் ரொம்ப ஒரு ஆராய்ச்சி மாதிரியே போயிட்டு இருக்கு.
அதுக்கு உறுதுணை சேர்த்துற விதமாக இஸ்ரேலிய பிரதமர் மாதிரி வந்து பென்யமின் நெத்தன்யாகு மோடிஜி உடனே பேசுவார், 2 பேரும் பக்கம் பக்கம் நின்று. அப்புறம் மிக உயர்ந்த கருத்தை வந்து நெத்தன்யாகு பேசியிருப்பார். எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அவர் சொல்லுவார், எங்கள் யூத மக்கள் வந்து சில ஆயிரம் வருஷங்களாக நாங்கள் துரத்தி அடிக்கப்பட்டோம், அகதிகளா உலகம் பூரா எங்களை துரத்தி அடிச்சாங்க. இந்த அரபுகள் ஒன்றா சேர்ந்து எங்களை உலகம் பூரா துரத்தி விட்டாங்க. உலகம் பூரா தஞ்சம் புகுந்திருந்தோம். அங்கே நாங்கள் போய் அகதிகள் அந்த நாட்டிலலாம் எங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்தோம், எங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் சந்தித்தோம். ஆனால் ஒரே ஒரு நாட்டில் எங்களுக்கு எதிரான எந்த வித பிரச்சனையும் அன்னைக்கும் நடக்கலை, இன்னைக்கும் நடக்கலை, அது இந்தியா பண்ணார். உண்மைதான், அன்னைக்கு யூத மக்கள் உலகம் பூரா சிதறி போனாங்க, இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அகதிகளாக. நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, இந்த இந்தியாவுடைய பாதுகாப்பு இருக்காங்க, நம்ம கட்டுப்பாடு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக ஒரு சின்ன வன்முறை கூட இங்கே நடக்கலை. அது நெத்தன்யாகு ரொம்ப வியந்து பேசியிருப்பாரு. இந்த உயர்ந்த எண்ணம், இந்த இவ்வளோ பெரிய சகிப்புத்தன்மை எப்படி வந்ததுன்னே தெரியல. இந்தியர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் சொல்லி பிரதமர் மந்திரி பேசியிருந்தார். அது நீங்கள் பார்த்து வலைதளங்களுக்கு தெரியும். இன்னொன்று சொல்லுவாங்க, இங்கே ஒரு ஹிந்துக்கள் மதத்தில் வந்து ஒரு அருங்கோண நட்சத்திரம் இருக்கும். இந்த ஜோதிட சக்கத்துலலாம் பார்க்கலாம். அந்த அருங்கோண நட்சத்திரமும் இஸ்ரேலுடைய தாவீது ராஜாவின் நட்சத்திரம், முக்கியமான நட்சத்திரம் அவங்களுக்கு, அதுவும் ஒரே மாதிரி இருக்கும், அருங்கோணத்தில் இருக்கும். இந்த 2 நட்சத்திரம் ஏன் ஒரே மாதிரி இருக்கு? ஹிந்து மக்கள் ஏன் இந்த அளவுக்கு பறிஞ்சு பேசுறாங்க? அகதிகளை நாங்கள் போனப்போ எங்களை ஏன் தொல்லை பண்ணல? இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் யூத மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. நீங்கள் போய் பேசுங்க, ஏங்க இன்னும் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போகாம இருக்கீங்கன்னா, எங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, எங்கள் தாய் நாடு மாதிரி நாங்கள் இருக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன தொடர்பு இவர்களுக்குன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. 2வது, ஆயுதங்கள் கொடுத்தது. இந்த ஆயுதங்கள் கொடுத்ததை இந்த 2 நாடுகளுமே இனிமேல் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை, இந்தியாவும் சொல்லலை, இஸ்ரேலையும் சொல்லலை, 2 நாடுகளுமே சொல்லலை, இந்தியா சொல்லவே இல்லை. எப்போவுமே இந்த நிறைகுடங்கள் வந்து தழும்பாது. இந்த குறைகுடங்கள் தான் நாங்கள் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம்னு சொல்லி அமெரிக்கா டெய்லி அறிக்கை விடுவாங்க. ஆனால் இந்தியா ஒரு காலமும் சொல்லலை. வெற்றிக்கே அவங்க தான் நம்பர் 1 உறுதுணையாக இருக்காங்க. ஆனால் அதை மீறியும் தெரிஞ்சிடும். அதாவது புலனாய்வு பண்ணுறவங்க, இந்த ராணுவ ரீதியாக புலனாய்வு பண்ணுறவங்கலாம் சொல்லிடுவாங்க. நானே வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன், முன்னவே நான் பேசிட்டேன், ஆயுதம் வந்து இந்தியாவில் தான் போகுது அப்படின்னு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதிகமான ஆயுத ஸ்டாக் வந்து வச்சிருக்க உலக நாடுகளில் வந்து இந்தியா முக்கியமான நாடு. அமெரிக்கா சொல்லலாம், ரஷ்யா, இந்தியா, சீனா, இவங்களாம் வந்து ஆயுதங்களை மிக அதிக அளவில் ஸ்டாக் வச்சிருப்பாங்க, பெரிய நாடுகள். அமெரிக்கா இஸ்ரேல் கொடுக்குறது எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யாவில் கொடுக்க முடியாது, அவங்களுக்கே பத்தல, அவங்களே வெளியே வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஒரே தேர்வு வந்து இந்தியாவை தான் இருக்க முடியும். ஏன்னா ஆயுதங்கள் வாங்கிருக்கு அதிகமாக நம்ம ஆயுதங்கள் ஸ்டாக் வச்சுருப்போம், எந்நேரமும் நம்ம வச்சுருப்போம். அதை யூகம் பண்ணி நான் பேசியிருந்தேன் ஏற்கனவே. அதற்கு வலு சேர்க்க விதமாக வந்து ஹனன்யா நஃப்தாலி அவர் வந்து இஸ்ரேல் சார்பாக பேசக்கூடியவர் வலைதளங்களில். அவர் வந்து நன்றி தெரிவிச்சிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு கப்பலாக ஆயுதங்கள் வந்திருக்கு, ஏகப்பட்ட ஆயுதங்கள் இந்தியா கொடுத்துருக்காங்க, நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருந்தார். இதை விட வந்து இந்த ஆயுதங்கள் போகிறது வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த அரபு ஊடகங்கள் அல் ஜசீராவும் சில அரபிய புலனாய்வாளர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த வழியாக போகும்போது கப்பலில் வந்து ஆயுதங்கள் போகுதுன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இந்தியாவிலேருந்து போகிற கப்பலில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்தியாவில் இருக்க துறைமுகங்களுக்கு அதானி உரிமையாளராக இருக்க சில துறைமுகங்கள் தெரியும். இஸ்ரேலில் ஒரு துறைமுகத்தை அதானி வாங்கியிருக்காரு. இஸ்ரேலில் உள்ள துறைமுகம் அஸ்குலன்பாங்க, அந்த துறைமுகத்தை அதானி வாங்கியிருக்காரு. ஏன் அப்படின்னா 2 பேருக்கும் இடையிலான வணிகம் இப்போ பெருகி போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த வழியாக போய் மற்ற வளைகுடா நாடுகளுக்கு சப்ளை பண்ணலாம், அதானி வாங்கியிருக்காரு. அதுபோக அதானி இங்கே ஆயுதமும் செஞ்சுட்டு இருக்காரு இந்தியாவுக்குள்ள, இஸ்ரேலோட டைப் வச்சு 2 பேரும் சேர்ந்து. அப்போ இந்த அரபுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே போகிற கப்பல் பூரா ஆயுதங்கள் தான் போயிட்டுருக்கு இஸ்ரேல் துறைமுகத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஈஸி, துறைமுகம் 2 பேருமே 2க்குமே அதானி தான் உரிமையாளர். அதில் 2 கப்பல் வந்து அவங்க நினச்ச மாதிரி அல் ஜசீரா புலனாய்வாளர் மாட்டிக்கிச்சு. 2 கப்பல் வந்து அல் ஜசீரா பேரை சொல்லியே குறிப்பிட்டிருக்காங்க. இதில் ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, அந்த 2 கப்பலும் கிளம்புனது சென்னையிலேருந்து. அவங்க சொல்லியிருக்காங்க, தென்னிந்தியாவிலேருந்து தான் கிளம்பியிருக்கு, சென்னைங்கிற ஊர்லேருந்து கிளம்பியிருக்காங்க. சென்னையிலேருந்து அந்த 2 கப்பலுமே போயிருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு கப்பல் போயிருக்கு, 37 டன் 37,000 கிலோ வகை வகையான ஆயுதத்தை அதில் அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மே 27 கப்பலில் அவங்க சந்தேகப்பட்டு பேரோட சொல்லியிருக்கிறாங்க. அதில் 27 டன் 27,000 கிலோ வெறும் ஆயுதம் எக்ஸ்ப்ளோசிவ் மட்டுமே அனுப்பிட்டுருக்காங்க. இங்கேருந்து போன கப்பலில் ஏகப்பட்ட கப்பல் போயிருக்கு. இதில் இந்த 2 கப்பல்லாம் அவங்க வந்து துல்லியமாக பேரோட குறிப்பிட்டிருக்காங்க, என்னென்ன ஆயுதங்கள் போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த கப்பலுக்குள்ள.
அதிகமாக வந்து ஆர்டிலரி ஷெல் அதுதான் இங்கேருந்து அதிகமாக போயிருக்கு. ஆர்டிலரி ஷெல் எதுக்கு போகுதுன்னா பீரங்கி மூலமாக தான் இன்றைக்கி பூரா காசா தகர்க்கப்பட்டது. பீரங்கி மூலமாக, டாங்குகள் மூலமாக. இந்த ரெண்டுக்குமே அந்த குழாயில் போகிற மிகப்பெரிய குண்டுகள் வேணும், ஆர்டிலரி ஷெல்லும்பாங்க. அது அதிக எண்ணிக்கையிலேருந்து முதலாக இங்கிருந்து தான் போயிருக்கு. அது போக வெடி மருந்துகள், எக்ஸ்ப்ளோசிவ் அனுப்பியிருக்காங்க. ஏவுகணைகளை, மிசைல்ஸை வந்து பார்ட்டாக பிரித்து ஒட்டுக்கு அனுப்புனா தானே இவனுக்கு கண்டுபிடிப்பாங்க. பார்ட்டாக பிரித்து கப்பல் மூலமாக அனுப்பியிருக்காங்க. அங்கே போய் இதெல்லாம் அசம்பிள் ஆகிருக்கு. அதோட ஒரு பொருள் ஒரு கப்பலில், இன்னொரு பொருள் ஒரு கப்பல்லாம் அனுப்பிவிட்ருக்காங்க. அனுப்பிவிட்டு அங்கே போய் அசம்பிள் ஆகி தான் இவ்வளோ பெரிய மகத்தான வெற்றியை வந்து இஸ்ரேல்காரங்க பதிவு பண்ணியிருக்காங்க. கப்பலாக நம்மளது போயிருக்கு. இந்த கப்பல் வந்து இன்னும் ஒரு புத்திசாலித்தனமாக இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வழியை இந்த கப்பலை அனுப்பாமல் வழியெல்லாம் மாற்றி இங்கே இந்தியாவில் இந்த சென்னையிலேருந்து கிளம்புன கப்பல் வழியெல்லாம் மாறி போய் சேர்ந்துருக்கு இஸ்ரேலுடைய துறைமுகங்களுக்கு. அதில் ஒரு துறைமுகம் அதானியோடது. வழி பூரா இவங்க பிரச்சனை பண்ணாங்க. பாலஸ்தீன கொடி தூக்கிட்டு வந்து இவங்கெல்லாம் போகக்கூடாது, இந்திய கப்பலை வழிமறிங்க, அதெல்லாம் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அதெல்லாம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளை யார் என்ன பண்ண முடியும்? கப்பல்கள் போய் சேர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் வலு சேர்க்கும் விதமாக முத்தாய்ப்பா ஜூன் 6ஆம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் பண்ணாங்க. வான்வழியாக ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. UNRWAன்னு சொல்லி ஒரு ஐக்கிய நாட்டு அமைப்பு. அந்த பேரில் அவனுக்கு முழுக்க தீவிரவாதம் பண்ணிட்டு இருக்கான். பேர் தான் ஐக்கிய நாடு. அவன் பண்ணுறது பூராமே தீவிரவாதத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கான். ஹமாஸுக்கு துணை போயிருக்கான். அந்த கட்டடத்தை மிக பயங்கரமாக தகர்த்துட்டாங்க. நீங்கள் பார்க்குற புகைப்படங்கள்லாம் இன்றைக்கி எல்லாமே ஒரிஜினல் புகைப்படம் தான் வச்சுருக்கேன். தகர்க்கப்பட்ட கட்டடம் வந்து மிக வலிமையாக எப்போதும் போல் இல்லாமல் மிக பயங்கரமாக தகர்ந்து போயிடுச்சு, சிதலமாகி போச்சு பெரிய கட்டடம். அப்போ என்ன இவ்வளோ பெரிய மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க குப்பைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கேருந்து ஒரு மிசைலோட துண்டில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. இது வந்து வந்ததுன்னா அவங்க ரொம்பவே உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு முன்னால் கப்பலில் வருது, மறிச்சாங்க, பிரயோஜனம் இல்லை, மிகப்பெரிய சேதமாயிருக்கு. அந்த ஏவுகணையை பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியன் போட்டுருந்தது எனக்கு ரொம்பவே எனக்கு டென்ஷன் ஆகிட்டானுங்க. அரபுலாம் இந்தியா தான் இத்தனையும் பண்ணுது, எங்கள் தகர்ந்து போனதுக்கே இவனுதான் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஆதாரப்பூர்வமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்தியா இப்போ வரைக்கும் ஒரு காலம் அதை ஏற்றுக்கல. யாருக்கா எப்போவுமே சொல்ல மாட்டாங்க, நிறைகுடம் எப்போவுமே தழும்பாதுங்க மாதிரி தான் இருக்குது. இப்பொழுது வந்து இதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு நல்லாவே வெளியே வந்துருச்சு. இந்தியா தான் எல்லாம் பண்ணுறாங்க, பின்னணியில் இயக்கிறதே இந்தியான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஆட்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், போலீஸ் அதிகாரிகள், மிகப்பெரிய ஆட்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்க்கு வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படும் அத்தனை ஆயுதங்களையும் உடனடியாக நிப்பாட்ட வேணும்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து, எல்லாமே பெரிய ஆட்கள் நான் பார்த்தேன், எல்லாம் லெட்டர் போட்டிருக்காங்க பாதுகாப்பு அமைச்சருக்கு. அவருமே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை இது தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து இவங்கெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போவாங்க. எல்லாமே வலிமையான ஆட்கள், நம்ம கோர்ட்டுக்கு போய் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஹமாஸை அழிக்கிறது வந்து உலகத்துக்கு முக்கிய தேவைன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை விட ஒரு பயங்கரவாத சூழ்நிலை தான் இருந்தோம். நம்ம அதை விட மிகப்பெரிய பாதிப்புகளும் உள்ளாயிருக்கோம். அவங்களெல்லாம் அழிச்சா மட்டுமே தான் உலகம் அமைதியாக இருக்க முடியும். அதுக்கு உறுதுணையாக நிற்கிறது நம்மளுடைய கடமைன்னு இவங்களெல்லாம் புரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம ஒரு இக்கட்டான சூழலில் போர் நடக்கும்போது அவங்க வந்து ஆயுதம் கொடுத்தாங்க, நம்ம வெற்றிக்கு அவங்க துணை நின்னாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு கப்பல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுறது தப்பு. ஆனால் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் நான் அதை பற்றி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்னதான் நீங்கள் இது பண்ணாலும் ஆயுதங்கள் கண்டிப்பாக போயிடும். ஏன்னா இந்த ஆயுதங்கள் நாங்கள் அனுப்புகிறேன்னு வெளிப்படையாக சொல்லிலாம் இந்திய அரசாங்கம் ஒருபோதும் சொல்கிறதில்ல. அதில் இருக்க இன்வாய்ஸில், டெலிவரி சலானில், அதாவது அந்த பேப்பர்ஸ் பூராமே வேறு பேரில் தான் அனுப்புவாங்க. யாருமே ஆயுதம் போதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன தான் எப்படி தான் போராடினாலுமே போகிற ஆயுதங்கள் நிச்சயமாக போயிடும். நான் வந்து இதுக்காக கிண்டலுக்காக நான் சொல்லலை, இது நமக்கு வந்து ஒரு தார்மீக கடமை இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு உதவுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஒரு புகைப்படம் பார்க்குறீங்க, ஒரு சோப்பு, நம்ம பாத்திரம் கழுவுற சோப்பு டப்பா மாதிரி ஒரு சாம்பல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அது சாம்பல் டப்பா இல்லை, அது ஒரு குடும்பம். ஒரு அப்பா, ஒரு அம்மா, மகள் தூங்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களோட மிச்சம்தான் அந்த சோப்பு டப்பாவில் இருக்க சாம்பல்கள். இதுதான் ஒரு குடும்பம். இதை வச்சு அதை மரபணு சோதனை பண்ணி தான் அவங்க குடும்பம்லாம் கண்டுபிடிச்சாங்க. சும்மா தூங்கிட்டு இருந்த மக்களை வந்து இவ்வளோ ஒரு படுகொலை செஞ்சுட்டு அவங்களெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் மிகப்பெரிய தவறு. நம்ம வந்து இஸ்ரேலுக்கு துணை நிற்கிறது வந்து நம்மளுடைய கடமைன்னு நம்ம உணரணும் முதல்ல. அதற்கடுத்து வந்து இந்த அரபு மக்களுக்கு வந்து அடிப்படையிலேயே உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த அரபு மக்களோட அடிப்படையே ஒரு பிரச்சனை தான். ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நான் அங்கே இருந்துருக்கிறேன், அதனால சொல்கிறேன், நம்ம ஒரு 10 ஆள் சாப்பிட்றது ஒரு வேலையாக சாப்பிட்ருவாங்க.
சாப்பிட்டுக்கிட்டு வேணுன்னு வம்படியாக வந்து இந்த தீவிரவாதத்துக்கு துணை போயிட்டு இருப்பாங்க. அரபு மக்கள் அடிப்படையிலேயே ஒரு பிரச்சனை இருக்குது. போன மாதம் வந்து காசாவில் ஒரு கருத்து கணிப்பு நடந்துச்சு. உங்களுக்கு யாருடைய ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. காசாங்கிறது அழிக்கப்பட்டது. அது காரணம் ஹமாஸ் தான். ஹமாஸ்னால தான் காசா இன்னைக்கு இல்லாமே பண்ணிட்டாங்க. 100 வருஷம் 200 வருஷம் முன்னாள் வாழ்க்கைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. பெருமளவில் மக்கள் வந்து 40,000 பேர் பக்கம் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆனாலும் போன மாதம் நடந்த கருத்து கணிப்பில் அந்த காசாவில் வாழ்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு திரும்ப ஹமாஸ் ஆட்சி தான் வரணுங்கிறாங்க. அவன் பண்ண தப்புனால தான் நீ இவ்வளோ அழிஞ்சு போயிருக்க. உன்னுடைய நாடுகள் பல 100 வருஷம் அழிஞ்சு போச்சு, பின்னாடி போயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்குமே வந்து அவன் வந்து எங்களுக்கு திரும்ப வந்து ஹமாஸ் ஆட்சி வேணுங்கிறான். சார் அதில் கூட ஒரு சின்ன நியாயம் இருக்கலாம். ஏன்னா ரொம்ப அடிச்சிட்டாங்க, இஸ்ரேல் போய் ரொம்ப அழிச்சிட்டாங்க, அந்த மக்களை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஒரு கோபம் இருக்கலாம். அந்த காசாக்கு பக்கத்தில் வெஸ்ட் பேங்க்னு ஒரு ஊர் இருக்குது. வெஸ்ட் பேங்க்னு ஒரு ஏரியா, பாலஸ்தீனம் 2ஆக பிரிஞ்சிருக்கும். அந்த வெஸ்ட் பேங்க்கில் ஒரு அருமையான ஆட்சி போயிட்டுருக்கு. யாசர் அரபாத்தோட வழித்தோன்றர்கள் தான் அங்கே ஆட்சி பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்க ராணுவ அமைப்பு பேர் ஃபத்தா அப்படிம்பாங்க. அவங்க தான் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே எந்தவித மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது. அங்கேயும் அதே தினத்தன்று கருத்து கணிப்பு நடந்துச்சு. அவங்ககிட்ட அந்த மக்கள்கிட்ட, அந்த வெஸ்ட் பேங்க் மக்கள்கிட்ட, உங்களுக்கு யாரோட ஆட்சி வேணும் அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு இங்கே ஹமாஸ் ஆட்சி வேணுங்கிறான். பார்த்துக்குங்க, ஹமாஸ்னால அந்த காசா அழிஞ்சிருச்சு, கட்டணங்கள் பூரா முடிஞ்சுது, எல்லாமே போயிடுச்சு. சில 100 வருஷத்துக்கு முன்னால் அவங்க வாழ்க்கை போயிருக்கு. அவங்க சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது. பக்கத்தில் இருக்கான், நல்லபடி ஆட்சி போது, எந்த பிரச்சனையும் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வெஸ்ட் பேங்க்கில் இல்லை. உலகம் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க, நிறைய உதவி பண்ணுறாங்க. அவன் அவன் பார்க்குறான், கண் முன்னால் அங்கே அழிதை பார்த்து அவன் என்னங்கிறான்னா, எங்களுக்கு ஹமாஸ் ஆட்சி வேணுங்கிறான். அப்போது இவன்கிட்ட அடிப்படையிலே இவன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து இவனுக்கு தான் அதுக்கு இந்த அழிவுக்கு வந்து அவனுக்கு தான் காரணமே ஒழிய நம்ம கிடையாது. நம்ம ஒரு நியாயமான நாடு, சிறிய நாடு, நமக்கு உதவ நாடு, பல முனைகளில் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு உள்ளான நாடுக்கு நம்ம ஆயுதம் கொடுக்கறதுல எந்த வித தப்புமே இல்லை. அதுக்கு எதிராக வந்து இங்கே போராடலாம் வந்து தவறுன்னு தான் சொல்ல முடியும். அடுத்த தாக்குதல் என்னவா இருக்குன்னு சொன்னால், நிச்சயமாக ஈரானுடைய அணுக்கரு உலை நிச்சயமாக தகர்க்கப்படும் இஸ்ரேலால் சீக்கிரத்தில் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அணுகுண்டுகள் வந்து தயாராகிற நிலைக்கு போயிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட 85% பக்கத்தில் வந்துட்டாங்க. அடுத்த தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல் ஈரான் மேல் நடத்தப்படும் அப்படிங்கிறாங்க. நன்றிகள்.